சின்ன வயசுலேருந்து எனக்கு தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் என்னை நான் எப்போ தூங்க விட சொன்னேன்? மாட்டேங்குது அப்படின்னு. இது போல தமிழார்வம் உள்ளவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? சின்ன வயசுலனா எவ்வளோ சின்ன வயசில்? ஒரு 3 வயசு இருக்குமா? ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? குளத்துக்கு விளையாட போனேன், அங்கே ஒரு முதல்ல விளையாண்டுட்டு இருந்துச்சு, தெரியாமல் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இது ரயில்வே ஸ்டேஷனில் டிவி தகதை தான், என்ன யாருக்கும் தெரியாது. உண்மையிலே டிவி வித்தாரா சார்? ஆர்டிஐலாம் போட்டு கேட்டாங்க, அது டேட்டாலாம் எடுத்து போட்டிருக்காங்க. மோடிக்கு இந்த வயசு இருக்கும்போது அந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷனே இல்லை, அதுக்கு பின்னாடி தான் வந்துச்சு. ரொம்ப டீப்பாக நோண்டாதப்பா, உடுப்பா ஒரு உத்தேசமாக உருட்டுறாருன்னா கேட்டுக்கிட்டு போயிடணும். ஏன் அப்படி அவர் சொல்லணும் நான் டீ விற்றேன் அப்படிலாம் சொல்லும்போது சார், சி இவ்வளோதானா அப்படின்னு நினைக்க தானே சார் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொல்ல முயற்சி பண்ணுறாங்க? நான் ஒரு ஏழ்மையானவன். அவங்க சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு சைக்காலஜி இருக்குது. நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. நான் செல்வ சீமான் வீட்டு பிள்ளை அல்ல. ராகுல் காந்தி போல் வெளிநாட்டில் படிக்கிற வசதி எனக்கு இல்லை, வெளிநாட்டு பாரம்பரியமும் எனக்கு கிடையாது. அவங்க பாட்டி பிரைம் மினிஸ்டரு, அவங்க அப்பா பிரைம் மினிஸ்டரு, தாத்தா பிரைம் மினிஸ்டரு. அவரும் நானும் ஒன்றும் இல்லைங்க. நீ யார்? நான் டீ விற்றுன்னு இருந்தேங்க ரயில்வே ஸ்டேஷனில். சரி, அப்புறம் ஏன்ப்பா டீ விற்கிறத விட்டுட்டு இங்கே ஏன்ப்பா வந்தேன்? உங்களுக்கெல்லாம் உழைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் டீ விற்றுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்கள் ஒவ்வொருத்தரோட கஷ்டம் எனக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கஷ்டம்?